நவம்பர் 27 பிறந்த நாள் காணும் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வாழ்த்தி மகிழும் KN அருண் நேரு அவர்கள். அன்பிற்கினிய நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கங்கள். நான் உங்கள் சகோசே இளங்கோவன். இந்த மழை காட்சிகள் இருக்கிற இடம் இதுவே என்ன மாதிரியான காணொலியா இருக்க போகுது அப்படிங்கறத புரிஞ்சிருப்பீங்க. பெங்கல் புயல் இப்ப மணி பார்த்தோம்னா ஒரு சுமார் மதியம் 2 மணியை எப்படி மேகமூட்டமாக ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கொட்டிக்கிட்டு இருக்க மழை, எல்லா பக்கமும் புயல், அதாவது காத்து அடிச்சிட்டு இருக்கு. புயல் மாலை நேரத்துக்கு பிறகு கரையை கடக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு சில முக்கியமான இடங்களை பார்த்துட்டு ஆளுங்கட்சி எதிர்கட்சி எப்படி அவங்க செயல்பாடுகள் இருக்கு அப்படிங்கிறத இன்றைய காணொலியில நம்ம பார்க்கலாம். இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ்ல ஒளிப்பதிவாளர் முகமட்டுடன் நான் உங்கள் இளங்கோவன் அப்படியே பயணிப்போங்க. இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் ஏற்கனவே நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. ஏன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் இதே போல் மழை காலத்தில் இந்த இடத்துல இருந்தே நம்ம எடுத்தோம். கொஞ்ச நேரம் மழை பெஞ்சாலே இங்கே தண்ணி தேங்கிடும். வேறு எந்த ஏரியாவும் இல்லை. சத்தியமூர்த்தி பவன் பக்கத்தில் தான் பெரிய மால் இருக்குது. எக்ஸ்பிரஸ் அவென்யூ பக்கத்தில் தான் இப்படியாக இருக்குது. அதாவது காலையிலேருந்தே நம்முடைய டீம் எல்லா பக்கமும் பயணிச்சிட்டு இருக்காங்க. இதில் காலையிலேயே வேளச்சேரியில் அந்த மேம்பாலம் பார்க்கிங் பகுதியாக மாறிடுச்சு. மகிழுந்துகள், கார் எல்லாவற்றையும் வந்து நிறுத்த ஆரம்பிச்சாங்க. மரக்காணம் போன்ற பகுதிகளில் அந்த பக்கம் கரையை கடக்கும் அப்படிங்கிறதால பல மரங்கள் வேரோடு அப்படியே சாய்ந்த காட்சிகள் நிறைய இருக்குங்க. இப்போவே பயங்கரமாக காத்தடிக்குது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எப்படி அப்படியே மெதுவாக தண்ணி போயிட்டு இருக்கு இல்லையா, அடையாறு தண்ணி. அதே நேரத்தில் செம்பரம்பாக்கம் பார்த்தோம்னா ஏரி சீக்கிரத்திலேயே தண்ணி வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குங்க. தண்ணீர் வந்து நமக்கு நிறைய தேவை. ஏன்னா அப்போ தான் கோடையை சமாளிக்க முடியும். நமக்கு சென்னைக்கு தண்ணீர் கொடுக்கக்கூடிய புழல், செம்பரம்பாக்கம் இதெல்லாம் குறைந்த அளவில் தான் தண்ணீர் இருந்தது. ஆனால் தற்போது பார்த்தோம்னா மதிய நேர நிலவரப்படியே செம்பரம்பாக்கம் பார்த்தோம்னா காலையில் 449 அடியாக இருந்த நீர்வரத்து இப்போ 3745 கன அடியாக உயர்ந்திருக்கு. மொத்தம் 24 அடி கொண்ட செம்பரம்பாக்கம் ஏரியோடைய நீர்மட்டம் இப்போவே சுமார் 19 அடி உயர்ந்திருக்கு. பல ஏரியாக்களில் தண்ணீர் தேங்கியிருக்கு. நுங்கம்பாக்கம், தியாகராய நகர், வடசென்னை, ராயபுரம், இந்த பக்கம் வழக்கமாகவே வேளச்சேரி, அதுக்கப்புறம் மடிப்பாக்கம், ராம்நகர். வருஷம் ஆனால் போதும் இங்கே தண்ணி இடுப்பளவு தாண்டிருங்கிற மாதிரி எல்லா பகுதிகள்லேயும் தண்ணீர் மதிய நேரத்திலேயே முட்டிக்கால் தாண்டி பல்வேறு தெருக்களில் இருக்கிற காட்சிகளை பார்க்க முடியுது. சில பாலங்கள் முழுமையாக தண்ணீர் தேங்கி இருக்கிறதால மூடப்பட்டிருக்கு. இந்த காட்சியை பார்க்க முடியுது. நுங்கம்பாக்கெல்லாம் அந்த மாதிரி தான் இருக்குது. இதில் அத்தியாவசிய தேவைகளுக்காக மளிகை கடைகள் சில வந்து திறந்து வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் பல இடங்களில் கடைகள் இதெல்லாம் வந்து மூடப்பட்டிருக்கு. ஆனால் இந்த புயல் நேரத்திலும் மழை நேரத்திலும் எல்லா பகுதிகளையும் திறந்திருக்கக்கூடிய ஒரு கடை அப்படின்னு பார்த்தோம்னா இது அவசியமானு கேட்குற மாதிரி இருக்குங்க. டாஸ்மாக் பல இடங்கள்லையும் அது வந்து ஓப்பன் ஆகியிருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஒவ்வொரு பகுதியாக நம்ம பயணிச்சுட்டு வரப்போ ஏழை எளிய மக்கள், உழைப்பை மட்டுமே செலுத்தக்கூடிய மக்கள் அந்த சாலையோரம் அப்படியே அவங்க வந்து சரியான இடம் இல்லாமல் இந்த மழையை பழகிட்டு இருந்த அப்படியான காட்சிகள், குழந்தைகள்லாம் அப்படியே இருக்காங்க. சரியான தங்குமிடம்லாம் இல்லாமல் இருக்குது. அன்றாட கூலி வேலைக்கு போகிறவங்களாம் இந்த மழை நேரத்திலும் டக்குன்னு சின்ன வேலைகள் இருக்கிறத முடிச்சுக்கிட்டு வீடு திரும்புகிற மாதிரி, ஏன்னா அவங்களுக்கு பொழப்பு ஓட்டி ஆகணும் இல்லையா. இதை எல்லாவற்றையுமே இந்த புயல் பயணத்தில் வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சதுங்க. இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் அப்படின்னா உலகத்துடைய 2வது பெரிய பீச் சொல்லுவோம் இல்லையா, மெரினா கடற்கரை வந்திருக்கோம். இந்த கடற்கரையே பார்த்தோம்னா கடல் போல் மாறி இருக்கு. அவ்வளோ தண்ணி இருக்குது. பின்னாடி பார்த்தோம்னா கடல் ஆர்ப்பரித்தபடி அப்படியே இருக்குங்க. பெரிய அளவில் 3 ஆள் உயரத்துக்கு இருக்கும். 4 ஆள் உயரத்துக்கு அப்படியே இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது. கடல் கொந்தளிப்போடு காட்சி தரதையும் பார்க்க முடியுது. நம்ம மெரினா கிட்ட இருக்கோம் அப்படின்னோம் இல்லையா. இப்போ பார்த்தோம்னா கொஞ்சம் மழை வந்து விட்டுருக்கு. அதே நேரத்தில் பெரிய அளவில் காற்று அடிச்சுக்கிட்டே இருக்குங்க. மதிய நேரத்திலேயே நிற்க முடியல, தள்ளாட வச்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் அந்த புயல் நெருங்க வேற லெவலில் காற்று வீசும் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. அதனுடைய வேகம் அதிகரிக்கும் போக. ஏற்கனவே மேண்டஸ் புயல், வர்தா புயல், இப்படி கஜா புயல், இப்படி பலவற்றையும் நம்ம பார்த்தோம். இந்த புயலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நவம்பர் 30 அதிகாலையிலேருந்து பயங்கரமான மழை இருந்தது. நீங்களே பார்த்துருந்துருப்பீங்க. காரைக்கால்லேருந்து மாமல்லபுரம் அங்கே கரையை கடக்கும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் மரக்காணம் டு மாமல்லபுரம் அப்படின்னாங்க. மாலை ஆக
அதனுடைய அதாவது துல்லியமாக இந்த இடத்துல கிடக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிட முடியாது. சூழல் மாறலாம். காற்று இப்போ அதிக அளவில் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த இடத்துல நிறைய இடங்களில் தண்ணீர் தேங்கி இருந்தது. பாதிப்புகளையும் நம்ம பார்த்தோம். சில இடங்களில் வந்து மக்கள் சிக்கிட்டாங்க அப்படிங்கிற, அங்கேருந்து வெளியில் வர முடியல அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து பல இடங்களிலும் செய்தி ஒவ்வொன்றா வர ஆரம்பிச்சிட்டு இருக்கு. அருகாமை மாவட்டங்கள் செங்கல்பட்டும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னாங்க. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் இந்த எல்லா ஏரியாக்கள்லையும் இந்த மழையோடைய தாக்கம் இருந்துகிட்டு இருக்கு. நிறைய இடங்கள்ல முன்கள பணியாளர்கள் தீவிரமாக இந்த மழை நேரத்தில் செயல்பட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. குறிப்பாக தூய்மை பணியாளர்கள், தொழிலாளர்கள் எல்லா இடத்துலயும் இருக்காங்க. அவங்க பேரு காலையில இருந்து இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா. எப்படி இருக்கு மழை, அந்த தாக்கம், அந்த இதெல்லாம்? மழை, காத்து, கோயில் காத்து எல்லாம் வந்தது. எல்லாத்துலயும் கஷ்டப்பட்டு தான் குப்பை எடுத்துட்டு தான் இருந்தோம். இல்ல மழை எவ்வளவு மழை வந்தாலும் வெயில் அடிச்சாலும் எதுவா இருந்தாலும் களத்துல, ஆமா, களத்துல கெத்தா ஒரு பெரிய ராஜாவாக ராணியாக களத்துல எப்பவுமே தீயா வேலை பார்க்கறது நம்முடைய தூய்மை பணியாளர்கள் தான். வாழ்த்துக்கள்க்கா. உங்களுக்கு மழை போன வருஷம் மழைக்கு என்ன மாம்பு கைத்தளவு தண்ணி, அந்த தண்ணிலே வேலை செஞ்சோம். இப்ப இந்த பீச்ல இருக்கீங்க, இங்க தூய்மை பணிங்கிறது எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்குன்னு கேக்குறேன். இந்த மாதிரி மழை நேரத்துல நிறைய வந்து என்ன குப்பைகள் அதிகமா இருக்கும்? எப்படி? குப்பைங்க அவளும் கிடையாது, இந்த மரம் குப்பை தான், இலைங்க தான். அதாவது எல்லா இடங்கள்லயுமே தூய்மை பணியாளர்கள் அவங்க தீயா வேலை பார்த்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சது. எல்லா ஏரியாக்கள்லையுமே அதிக அளவுல குப்பைகள் வரது அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க சொன்ன மாதிரி இந்த மரங்கள் நிறைய இடங்கள்ல உடஞ்சிருந்துச்சுன்னா அந்த குப்பைகள் அதிகமா சேருது. அப்ப தண்ணி போற போக்கையும் வந்து அதை அடைச்சிக்குது. அதனால இவங்க தீயா போயிட்டு அங்க வேலை பார்க்குறப்ப அந்த அடைப்பெல்லாம் எடுக்கிறப்ப உடனே அது கால்வாய்கள் வழியாக கடந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு நொடியிலையும் இவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும் உண்மையிலேயே அது ஒரு ராக்கெட்டு விடுற மாதிரி தான். மிகப்பெரிய வேலை தாங்க. அதனால தான் சீக்கிரமாக ஒரு பகுதி வந்துட்டு ஒரு ஏரியா இயல்பு நிலைக்கு திரும்புது தூய்மை பணியாளர்களால் மட்டும்தான். இவங்க மட்டும் இல்லை, அப்புறம் பல்வேறு முன்கள பணியாளர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், அப்புறம் வண்டி ஓட்டுறவங்க, இப்படி எல்லாருமே நிறைய பேருங்க. மீடியாக்கள், இப்போ நான் ஒரு சில இடத்துக்கு தான் போயிருக்கேன், ஆனால் பல்வேறு மீடியாக்களும் பல இடங்கள்ல இருந்தும் அந்த களத்தில் இருக்கக்கூடிய செய்திகளை உடனுக்குடன் கொடுத்துட்டு இருக்காங்க. ஊர் கூடி தேர் இழுத்தா எதையும் சரி பண்ணிடலாம் அப்படிங்குவாங்க இல்லையா? அந்த மாதிரி அனைவரும் இணைந்து பயணிக்கிறப்ப எந்த ஒரு இயற்கை சார்ந்த விஷயங்களையும் கூட நம்ம கடந்து வந்துட முடியும், பாதுகாப்பு கொடுக்க முடியுங்கிறது தான் சூழலும் உணர்த்துது. இதை அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் புரிஞ்சுக்கணும். குறிப்பாக நிறைய இடத்துல தானி ஆட்டோ ஓட்டுறவங்களாம் உதவி செஞ்சிட்டு இருக்காங்க. குறைந்த பைசா வாங்கிட்டு கொண்டு போய் பத்திரமா வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு இருக்காங்க. நமக்கும் கூட பயணத்துக்கு உதவுறது நம்முடைய அண்ணன் மணி அவர்கள், தருமபுரிக்காரரு. இங்கே பொழப்புக்காக சென்னை வந்திருக்காரு. தானியில் தான் எல்லா பகுதிகள்லையும் நம்மளை கூப்பிட்டு போனார். பல்வேறு தெருக்கள்லையும் அந்த பாதி ஆட்டோ வர அளவுக்கு தண்ணி அப்படியே இருக்குங்க. காவல்துறையினர் பல இடங்களில் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுறாங்க. சில இடங்கள்லாம் அந்த பேரிகேட்லாம் உடஞ்சிருந்தது, காற்றுல வீசப்பட்டிருந்தது. அதெல்லாம் சரி பண்ணக்கூடிய வேலைகள்லாம் நம்ம பார்த்தோம். அப்புறம் நிறைய இடங்களில் இப்படி மோட்டார் வச்சு தண்ணீர் தேங்கி இருக்கிற இடத்த மோட்டார் வச்சு இன்னொரு இடத்துல அப்புறப்படுத்தக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிஞ்சதுங்க. ஆனாலும் ஒரு வாக்கு கேட்குறப்ப அப்படியே அந்த ஏரியாவிலேயே வீடுக்கு ஒரு வீட்டில் 10 ஓட்டு இருக்குன்னா அந்த 10 ஓட்டை பார்க்கறதுக்குன்னு ஒருத்தர் போட்டு, ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சிகளும் சரி தீயா வேலை பார்த்தாங்க ஓட்டுக்காக. ஆனால் இப்படியான பிரச்சனைகள் வரப்ப எங்கே போனார் உதயண்ணா, எங்கே போனார் எடப்பாடி அப்படின்லாம் கேள்விகள் வருது. காலை நேரத்திலேயே பார்க்க முடியல யாரையுமே. கரை வேட்டிகள் எங்கே அப்படிங்கிற கேள்விகள் வந்துட்டு இருக்கு. இப்போ அதிமுக எடுத்துக்கிட்டோம்னா எடப்பாடி அவர்கள் பேசுகிறப்ப கூட உதயநிதி அவர்கள் ரொம்ப அனுபவம் மிக்கவர், அவர் எங்களுடைய கட்சியை கலவரம் நடக்குது கள ஆய்வு குழுவில் அப்படின்லாம் அவர் சொல்லுவார். ஆனால் இதில் திருச்சி சிவா அவங்களுடைய இடங்களில் நடந்த அந்த பிரச்சனைகள், காவல் நிலையத்துக்குள்ளாரையே போயிட்டு அட்டாக் பண்ணது, காவல்துறை சார்ந்தவங்களே அட்டாக் பண்ணது, இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறது? இதுதாங்க கலவரம். ஆளுங்கட்சியோடைய ஆட்சியில், திமுக ஆட்சியில் நிறைய சட்டம் ஒழுங்கு சீர்கட்டிருக்கு, கலவரம் நடந்துட்டுருக்கு. அதிமுகவில் அப்படி இல்லை அப்படின்னு பேசுகிறாரு. உண்மையிலேயே அதிமுகவில் கள ஆய்வு குழு கூட்டத்தில் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு. திருநெல்வேலி, மதுரை, இங்கே கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை அப்படின்னு. இப்போ திரு செல்லூர் ராஜு முன்னாள் அமைச்சர், அவருக்கு எதிராகவும் மதுரையில் பெரிய
குரல்களை கொடுத்தாங்க. போட்டியிட்ட வேட்பாளர் திரு சரவணன் அவங்களுடைய டீம் எல்லாம் அடிதடி வர கைகலப்பு வர காட்சிகள் நம்ம பார்த்துருந்தோம். அதில் ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். கிட்டத்தட்ட நாடாளுமன்ற தொகுதி மதுரைக்கு சுமார் 1166 பூத்துகள் இருக்குன்னா அதில் செல்லூர் ராஜா அவர்களுடைய மாவட்டத்துக்கு மட்டும் சுமார் 966 பூத்துகள் இருக்கு. இங்கே கிட்டத்தட்ட 67 பூத்துகளில் ஒற்றை இலக்கத்தில் மட்டும்தான் வாக்குகளை பெற்றது அதிமுக. கிட்டத்தட்ட 113 பூத்துகளில் மட்டும்தான் கொஞ்சம் லீடிங் போனாங்க, வேற எங்கேயுமே இல்லை. அப்போ அந்த மாவட்ட செயலாளருக்கு எதிரான கேள்விகள் வரதானே செய்யும். நிறைய இடத்துல கேள்விகள் வந்ததுன்னா எடப்பாடி அவர்கள் அமைதியாகவே இருந்திருக்காரு. இதுவே மறைந்த முன்னாள் முதலமைச்சரான செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தா முடியுமா? என்ன பண்ணியிருப்பாங்க? உடனடியாக ஒழுங்காக செயல்படாத மாவட்ட செயலாளருடைய பதவி பறிக்கப்பட்டிருக்கும். அது செல்லூர் ராஜா அவர்களாக இருந்தாலும் சரி, திரு ராஜன் செல்லப்பாவாக இருந்தாலும் சரி. இன்னொரு பக்கம் சரவணன் அவர்களையும் கூப்பிட்டு கண்டிச்சிருப்பாங்க, கரெக்டாக நீங்கள் ஏன் ஓப்பனாக எல்லாமே பண்ணுறீங்க அப்படின்னு. இங்கே எடப்பாடி அவர்களை பொறுத்த வரைக்கும் எதையுமே ஏன் முன்னாள் அமைச்சரான திரு திண்டுக்கல் சீனிவாசன் அவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஏதாவது பேசிட்டே இருக்காரு. அவரை கூட எடப்பாடியால் கண்ட்ரோல் செய்ய முடியல. யாரையும் கண்ட்ரோல் செய்ய முடியாத அளவுக்கு தான் முன்னாள் அமைச்சரான திரு நத்தம் விஸ்வநாதன் கூட என்ன சொல்கிறாரு, நீங்கள் பிரச்சனையை பேசாதீங்க, கட்சி வளர்ச்சிக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் பேசுங்க அப்படிங்கிறாரு. யாரையும் கட்டுப்படுத்த முடியாமல் பெயரளவுக்கு ஒரு லெட்டர் பேடு கட்சியோடைய பொதுச் செயலாளர் போல தான் எடப்பாடி அவர்கள் செயல்பட்டு இருக்காரு. அப்படி இருக்க உட்கட்சியிலேயே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்க அவரால் எப்படி பொது விஷயங்களில் இறங்கி அதற்காக குரல் கொடுக்க முடியும், தீயாக வேலை பார்க்க முடியும்? சரி, ஆளுங்கட்சி எடுத்துக்கிட்டோம்னா பிறந்தநாள் நவம்பர் 27 துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலினுடைய பிறந்த நாள். அன்றைக்கி இரவு குடும்பத்தினரோடு டின்னர் நடந்தது. குடும்பத்தினரோடு மகிழ்ச்சியாக இருந்தார், நல்ல விஷயம். ஆனால் அதுக்கப்புறம் பெரிய அளவில் களத்தில் பார்க்க முடியல. ஆளுங்கட்சியை பொறுத்த வரைக்கும் டார்கெட் 200 அப்படிங்கிறதுல மட்டும் உறுதியாக இருக்காங்க. கூட்டணி கட்சிகளுடைய பிரச்சனைகள் இப்படி பல இருக்குது. மாசேக்கள் சில இடங்களில் வந்துட்டு முழுமையாக ஒத்துழைப்பு கொடுக்கறதில்ல, சரியாக வேலை பார்க்குறதில்ல, இப்படி ஆளுங்கட்சிக்குள்ளாரையும் பல பிரச்சனைகள் இருக்குது. ஸோ மறுபடியும் எப்படியா ஆட்சிக்கு வந்துடணுங்கிறதுல மட்டுமே அவங்க ஆர்வத்தை காட்டுறாங்க. உட்கட்சி பிரச்சனையை சரி பண்ணுறது, கூட்டணியை சரி பண்ணுறதுன்னு. அப்போ களத்தில் வந்து முன்கூட்டியே பவர் கையில் இருக்க, முன்கூட்டியே மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு இன்னும் தீவிரமாக செயல்படலை. இன்னும் எதிர்பார்ப்புகள் மக்கள்கிட்டயே இருக்குது. இதை உணர முடிஞ்சது. இரவு புயல் கரையை கடக்கலாம். ஸோ மக்கள் பாதுகாப்போடு வீட்டில் இருங்க, வெளியில் அவசியம் இல்லாமல் வர வேணாம். புயல் கடந்த பிறகு பிரச்சனைகள் இல்லாமல் சமாளிச்சிட முடியும். அரசியல்வாதிகள் இன்னும் விழிப்போடு மக்களுக்காக இன்னும் களத்தில் தென்பட்டு பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கணும். இதுதான் மக்களுடைய கோரிக்கையாகவும் இருக்குது. ஒளிப்பதிவாளர் முகமதுடன் உங்கள் சேத்தா இளங்கோவன். அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். நவம்பர் 27 பிறந்த நாள் காணும் இளைஞர்களை வளர்ச்சி பாதை நோக்கி வழிநடத்தி செல்லும் எங்களின் திராவிட இளவல் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாழ்க பல்லாண்டு என வாழ்த்தி மகிழும் KN அருண் நேரு அவர்கள்.